பழந்தமிழ் மொழியே கொழுந்தமிழ் மொழியே. அன்பு நண்பர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று வாத்தியார் கவிதைகளில் சொல்லப்போகும் கவிதையின் பெயர் ழகரப்பாட்டு என்பதாகும். ழகரப்பாட்டு. அது என்ன ழகரப்பாட்டு? ழா என்றால் ழகரம் என்று சொல்வது உண்டு, ழாவை ழகரம் என்று சொல்வது உண்டு. ழா என்னும் எழுத்து தமிழுக்கு மிகவும் முக்கியமான எழுத்து. அந்த எழுத்தை உச்சரிப்பதற்கு பலராலும் முடியவில்லை என்பது வருந்தத்தக்க ஒரு விஷயமாகும். ழா என்ற எழுத்தை ஏன் உச்சரிக்க முடியவில்லை என்று நாம் பார்த்தோமானால், ஒருவேளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் ழா என்பதை சரியாக உச்சரிக்க முடியாதவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களை சுற்றிலும் வாழக்கூடியவர்கள் ழா என்னும் எழுத்தை சரியாக சொல்ல தெரியாதவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களின் பெற்றோர்கள் அவர்களுக்கு சிறு வயதிலேயே அப்படி சொல்லி கொடுத்திருக்கலாம். எப்படியோ தமிழ் மொழியின் சிறப்பான, தமிழ் மொழிக்கு மிகவும் அழகை கொடுக்கக்கூடிய அந்த ழா என்னும் எழுத்தை இப்போது பலரும் கொலை செய்துவிட்டு அதை லா என்றோ அல்லது யா என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அதனால் தமிழ் அன்னையின் அழகு குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தவறை நாம் மீண்டும் செய்யாமல் இருக்க, ழா என்னும் எழுத்தை சரியாக உச்சரிப்பதற்காக அந்த எழுத்து வரக்கூடிய சொற்களை நான் தேர்ந்தெடுத்து ஒரு கவிதை வடிவில் இந்த பாட்டை உங்களுக்கு தருகின்றேன். ழா என்னும் எழுத்து மீண்டும் மீண்டும் வரக்கூடிய சொற்கள், ஆனால் அதே சமயத்தில் ஒரு தொடர்ச்சி வரக்கூடிய முறையில் நான் இந்த பாட்டை எழுதியிருக்கின்றேன். கேளுங்கள். பழந்தமிழ் மொழியே கொழுந்தமிழ் மொழியே, பழமதை தேனில் குழைத்த சுவையுடை மொழியே, அழகிய மொழியே, விழுமிய மொழியே, தழுவிட தழுவிட சுகந்தரும் மொழியே, சோழ நாட்டில் வளர்ந்த மொழியே, ஆழிபோல பரந்த மொழியே, மழலையர் வாயில் இனிக்கும் மொழியே, அவர் அழுகையை மாற்றும் அன்பு மொழியே, அழைத்தால் நீயும் ஓடி வருவாய், பிழைக்கும் பாடம் கற்றுத் தருவாய், விழுந்த மக்களை எழுந்திடச் செய்வாய், விழித்த மக்களை கொழிக்க வைப்பாய், அமிழ்தாய் அழகாய் அமைந்தாய் நீயும், தொழுதேன் உன்னை நான் நாளும் பொழுதும், மொழியில் நீதான் முதன்மை பெற்றாய், பழியில்லாத பெருமை பெற்றாய், பழக பழக பாலும் புளிக்கும் ஆயின், உன்னை பருக பருக அழகோ மிளிரும், பிழையை சுட்டும் பெருமை பெற்றாய், வாழ்வின் வழியை காட்டிட வந்தாய், கொழுந்தன் மீது விழுந்த பழியை அன்று விழித்தீ கொண்டு தீர்த்தாள் கண்ணகி, மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம், பழித்ததை ஒழித்திடுன் என்றாய் நீயும், வாழும் வழிகளை கூறும் மொழிகளில் தாழ்வே இன்றி ஏற்றம் பெற்றாய், சிறப்பெழுத்தாம் ழகரத்தினையே சிறப்பாய் பெற்றாய், பெருமை உற்றாய், ழா ழா ழி ழி ழு ழு ழே ழே ழை ழோ ழோ ழவ் என உயிர்மெய் எழுத்தில் ஒரு வரி பெற்றாய், தமிழாய் தமிழ் ஆசானாய் தமிழ் இசையாய் தமிழ் ஈசனாய் தமிழ் உலகாய் தமிழ் ஊசலாய் விளங்கும் தமிழங்கள் தமிழே, தழையாய் தமிழ் ஒளியாய் தமிழ் ஓசையாய் இருப்பவளே, கூழே ஆனாலும் குளித்து குடியென ஔவை கிழவியை சொல்ல வைத்தவளே, வாழையடி வாழையென வாழ்க வாழ்கென்று எங்களை வாழ வைத்தாய், வாழ்த்துகிறோம் நாம், குழை அணிந்த மாதும் நீயே, கடலணிந்த மரமும் நீயே, களை நிறைந்த காடும் நீயே, நிழல் நிறைந்த சோலையும் நீயே, குழலும் நீயே, யாழும் நீயே, முழவும் நீயே, முரசும் நீயே, உழவும் நீயே, உலகும் நீயே, மழையும் நீயே, மாண்பும் நீயே, வாழ்த்தும் நீயே, வனப்பும் நீயே, வீழ்த்த நினைப்பவரை வீழ்த்துவாய் நீயே, தாழ்த்த நினைப்பவரை தண்டிப்பாய் நீயே,
வாழ்த்த வந்தவரை வணங்குவாய் நீயே. தமிழே, உந்தன் நிழலில் வாழ தமிழர் நாங்கள் விழைவு கொண்டோம். அதனை நீயும் ஏற்றுக்கொண்டு வாழும் வழியை காட்டுவாயே. வீழ்தலும் எழுதலும் வாழ்வின் இயல்பே, உனை புகழ்தலும் இகழ்தலும் உலகின் இயல்பே. புகழினும் இகழினும் எமக்கு நீயோ அழகு மழலை, அழகின் சோலை. நீ வானில் நின்று ஒழுகும் மழைநீர், என் மனதில் என்றும் இன்பப் பொழிநீர். தேனில் நிறைந்த இனிப்புச் சுவை நீ, கானில் கேட்கும் வண்டின் இசை நீ. உன் சொற்களை பொழிந்தால் சொற்பொழிவு, உன் சொற்களை எழுதின் சொல்லோவியம். உன் சொற்களை பாடின் இசைப்பொழிவு, உன் சொற்களை கற்கின் கவி அமிழ்தம். அன்பர்களே, ழா என்னும் எழுத்து திரும்ப திரும்ப வரக்கூடிய முறையில் சொற்களை தேர்ந்தெடுத்து நான் இந்த பாடலை பாடியிருக்கின்றேன். இந்த பாடலை நீங்கள் தொடர்ந்து பாடுவதாக இருந்தால் உங்களுடைய இந்த பிறழ்வு ழா என்னும் எழுத்தை சொல்வதற்கு நீங்கள் படக்கூடிய பாடு எல்லாம் மாறிவிடும். முதல் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயன்று ழா 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 என்று பல தடவை நீங்கள் மனதுக்குள்ளேயும் சத்தம் வரக்கூடிய முறையிலேயும் சொல்லி பழகினீர்களானால் தமிழின் சிறப்பெழுத்தாகிய இந்த ழா உங்களை வரவேற்கும். நீங்கள் அந்த எழுத்தை கண்டு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இல்லாமல் இருந்தால் ழா என்ற எழுத்தை நீங்கள் யா என்றோ அல்லது லா என்றோ சொல்லி தமிழ் அன்னைக்கு குந்தகம் விளைவிப்பீர்கள். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழின் ழா என்ற எழுத்தை அழகாக சொன்னால் மட்டுமே தமிழுக்கு அழகுண்டு. இது நான் பலமுறை சொன்ன விஷயம்தான், ஆனால் மீண்டும் சொல்லுகின்றேன். உயிர்மை எழுத்தில் ழா முதல் ழவ் வரையிலும் 12 எழுத்துக்கள் உண்டு. பலரும் அதை சரியாக உச்சரிப்பதே இல்லை. அதை நீங்கள் சரியாக உச்சரிக்கவில்லை என்றால் தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்களிலிருந்து அந்த 12 எழுத்தையும் எடுத்து மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும், அல்லது அதற்கு பயனே இல்லாமல் போய்விடும். அதை உணர்ந்து கொண்டு தமிழுக்கு அழகு சேர்க்கக்கூடிய அந்த ழா என்ற எழுத்தை மிகவும் துல்லியமாக சரியாக ழா என்றே சொல்ல பழகி கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த எழுத்து இனிமேல் ஒரு சிரமமாக இருக்கக்கூடாது என்று நான் இறைவனை வேண்டி இந்த பாடலை முடிக்கின்றேன். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த குழுக்களிலெல்லாம் இதை பகிர வேண்டும், எனக்கு லைக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பழந்தமிழ் மொழியே, கொழுந்தமிழ் மொழியே.